Hi students, இந்த கிளாஸில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச். அதாவது ஆல்ரெடி பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்துருப்பீங்க. அதுலேயே பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் இது எப்படி போடுறேன்னு பாருங்கள். சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டுட்டு செகண்ட் கீழே அதில் போடுற மாதிரி கீழே போட்டுட்டு அண்ட் தென் சைடில் கொண்டு வருவோம் பார்த்தீங்களா. பாருங்கள் எப்படி சொல்கிறேன்னு, எப்படி நம்ம சைடில் போட்டிருப்போம் ஸ்டிச்சு, சைடில் ஸ்டிச் கொண்டு வராமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே கொண்டு போய்க்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டிச் போடும்போது நெருக்கி போடணும், அதாவது கீழே இருக்க கிளாத் தெரியாத அளவுக்கு போடணும். பாருங்கள், அதே மாதிரியே உள்ளே குத்தி எடுத்துட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து கீழே மட்டும் ஒரு ஸ்டிச்சு, கீழே ஒரு குட்டி ஸ்டிச்சு, சைடில் கொண்டு வராமல் அப்படியே மேலே நெருக்கி போடுறோம். பாருங்கள், அதே மாதிரி போட்டுக்கோங்க. மேலே ஒரு குத்தி எடுத்துகிட்டு கீழே ஒரு குட்டி ஸ்டிச்சு, சேம் அதே மாதிரி சைடில் போகாமல் மேலே ஒரு ஸ்டிச்சு, நெருக்கமாக போடுங்க. பாருங்கள், எப்படி மேலே இந்த ஸ்டிச் போட கிடையாது, அதில் போட்ட மாதிரியே தான், ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச் மாதிரியே தான். என்ன சைடில் கொண்டு வராமல் கீழே மட்டும் குத்தி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே எடுத்துக்கிறோம். கீழே ஸ்டிச் போடாமல் மேலே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. ஸோ கீழே ஸ்டிச் போட்டுக்கோங்க கரெக்டாக. சேம் லாஸ்ட்டாக முடித்ததுக்கப்புறமா எப்பயுமே நாட் போடுவோம். நான் அதில் பாதிலே போட்டிருக்கேன். என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த ஃபுல்லாக போடுங்க, ஃபுல் லைனுக்குமே ட்ரா பண்ணி போடுங்க. நாட் போட்டு முடிச்சிட்டேன் நான், நீங்கள் அது ஃபுல்லாக போட்டுக்கோங்க. பாருங்கள், எப்படி நெருக்கமாக போட்டிருக்கேன், நல்லா பாருங்கள். இதுக்கு வந்து என்னென்ன ஷேப் போடலான்னு நான் சொல்கிறேன். மாம்பழ ஷேப்பு, மேங்கோ ஷேப்பா, இதுக்கு மேலே போடுற எல்லா ஷேப்புக்குமே நீங்கள் வந்து பார்டர் கொடுக்கணும், அதாவது செயின் ஸ்டிச் வந்து பார்டராக கொடுக்கணும், சரிங்களா. அந்த திலகம் ஷேப்பு, இதுக்கும் நீங்கள் வந்து பார்டர் கொடுக்கணும். இதுக்கு பாருங்கள் எப்படி போடணும்னு பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக போடக்கூடாது, க்ராஸாக லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி க்ராஸாக போடுங்க. ஸ்டிச் உள்ளே போடுற அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து உங்களுக்கு வந்து க்ராஸாக இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடாது, க்ராஸாக இருக்கணும். அண்ட் தென் இந்த ஃப்ளவர் வரையணுங்க. ஃப்ளவருக்கு வந்து மேலே, அதாவது நேராக போடணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திலகத்துக்கும் மாம்பழ ஷேப்புக்கும் வந்து சைடாக போடணும். ஃப்ளவருக்கு வந்து நேராக போடணும். ஃப்ளவருக்கு எப்படி போடுறேன்னு பாருங்கள். குத்தி கீழே ஒரு குட்டி ஸ்டிச்சு, அதே மாதிரி மேலே குத்தி கீழே இழுத்துட்டு ஒரு குட்டி ஸ்டிச்சு கரெக்டாக போட்டுக்கோங்க. கிளாத்தில் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி இழுத்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ கிளாத்தை ஃபஸ்ட் நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே எந்த ஷேப் நீங்கள் போட்டாலுமே கண்டிப்பாக பார்டர் கொடுக்கணும். எதுக்காகனா நீங்கள் அந்த பார்டர் செயின் ஸ்டிச்சில் போட்டு முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப்போட ஃபினிஷிங்கே தெரியும், இல்லைன்னா அது ஒரு மாதிரி கசாம சண்டை இருக்கும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக நீங்கள் என்ன ஷேப் போட்டாலும் சரி, மறக்காமல் பார்டரை வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஷேப்போட ஃபினிஷிங் கிடைக்கும். நான் இங்கே டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் நெருக்கி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக நல்லா கேப் விட்டு போட்டுக்கோங்க.
போட்டு முடிச்சுட்டு இதுக்கு பாருங்கள், அப்படியே கூட நம்ம வந்து அந்த பார்டர் கொடுத்துக்கலாம். எப்படின்னு பாருங்கள். போட்டுட்டேன்னா லாஸ்ட்டாக முடிகிறதுலேருந்து அப்படியே எடுத்து அப்படியே நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எப்படி வருதோ நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லை நாட் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து உங்களோட விருப்பம்தான். பாருங்கள், இப்போ உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கொடுத்த மாதிரி இருக்கா? நடுவில் வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஸ்டோன் ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நடுவுலேயும் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் போடனாலும் போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இப்போ வந்து இந்த ஸ்டீம் ஸ்டிச்சுக்கும் அந்த ஸ்டெம் ஸ்டிச்சுக்கும் பட்டன் ஹோல் ஸ்டிச், அதாவது ஃபில்லிங் போட்டிங்க பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுக்குமே வந்து ஏதோ டிசைன் போடணும். பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு வேண்டாம், ஃபில்லிங்க்கும் ஸ்டீம் ஸ்டிச்சுக்கும் ஏதோ டிசைன் போட்டு ஸ்டிச் பண்ணுங்க. ஸ்டார்டிங்கில் செயின் ஸ்டிச்சுக்கு ஒரு ஷேப் வரைஞ்சி ஸ்டிச்சிங் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரியே வந்து ஒரு ஷேப் ட்ரேஸ் பண்ணி ஸ்டீம் ஸ்டிச்சுக்கு ஒரு ஷேப்பை, பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு ஒரு ஷேப் ட்ரா பண்ணணும். அதே மாதிரி பார்டர் நல்லா கொடுத்து நீட்டாக இருக்கணும். எனக்கு ஃபினிஷ் பண்ணி